வெல்கம் டு புத்தா டிஎம்பிசி அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 1857 கிரேட் ரிவோல்ட் இருக்குல்ல, அதை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அந்த 1857 கிரேட் ரிவோல்ட்டை ஃபஸ்ட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வார் அப்படின்னு சொல்கிறது வீர் சாவர்கர். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முதல் இந்திய சுதந்திர போரெலாம் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு சிப்பாய் முட்னி அப்படின்னு சொன்னது சர் ஜான் லாரன்ஸ் அவர்கள் செய்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, எங்கெங்கெல்லாம் கிளர்ச்சி நடந்துச்சு, அங்கே யாரெல்லாம் தலைவராக இருந்தது, அண்ட் தென் அந்த கிளர்ச்சியை ஒடுக்குனது யார் பார்க்க போகலாமா. அண்ட் தென் இந்த கண்டென்ட் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு 8th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெல்லியில் 2ஆம் பகதூர் ஷா, இவர் தன்னைத்தானே இந்துஸ்தானின் மாமன்னராக டிக்ளேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். ஜான் நிக்கல்சன் தான் கழகத்தை அடக்கியவர். லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால், ஹென்ரி லாரன்ஸ் என்பவரால் இந்த கழகம் அடக்கப்பட்டுச்சு. பேகம் ஹஸ்ரத் மஹால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்க, நேபாளத்துக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. கான்பூர் நானா சாஹிப், இவர் யாருன்னாக்க 2ஆம் பாஜிராவ், அதாவது கடைசி பாஜிராவான 2ஆம் பாஜிராவுடைய தத்துப்பிள்ளை. இவருடைய பென்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக கழகத்தில் ஈடுபட்டு இருந்திருப்பார் நானா சாஹிப். யார் கழகத்தை அடக்குறதுனாக்கா சர் காலின் கம்பல் வந்து அடக்கியிருந்திருப்பாங்க. அடுத்து சென்ட்ரல் இந்தியா அல்லதுனாக்க சென்ட்ரல் இந்தியான்னு கேட்பாங்க, அல்லது ஜான்சின்னு கேட்பாங்க. ஸோ யார் ஹெட்டுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஜான்சி ராணி லட்சுமிபாயின்னு சொல்லுவாங்க, அல்லது மணிகர்ணிகான்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு உதவி பண்ண ஒரு நபர் யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தாந்தியா தோப். இவங்களை யார் பீட் பண்ணியிருப்பாங்கனாக்கா ஜெனரல் ஹக்ரோஸ்ன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா இந்த டைமில் ராணி லட்சுமிபாய் குவாலியருங்கிற பகுதியை ஆரம்பத்தில் கைப்பற்றியிருந்திருப்பாங்க. பட் பிரிட்டிஷாரில் உடனே என்ன பண்ணிடுவாங்க, குவாலியரை மீண்டும் அவங்களே கைப்பற்றிடுவாங்க. பிரைலியில் கான் பகதூர் கான் கேப்சர் பண்ணது யாருனாக்கா சர் காலின் கேம்பல். அண்ட் கடைசியாக பீகாரில் கன்வர் சிங் கழகத்தை உண்டாக்கி போயிருப்பார். யார் அதை அடக்குதுனாக்க வில்லியம் டெய்லர். ஸோ மொத்தமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஒரு 6 பிளேஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் தென் மார்ச் 29 மங்கள் பாண்டே இந்த கழகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். அவரை ஏப்ரல் 8 1857 தூக்கில் போட்டிருந்திருப்பாங்க. ஸோ ஓவராலாக 1857 பற்றி ஒரு சின்ன விஷயம் இது இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூப்பா.